ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மை சேனல். டுடே வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், டெஸ்டிங் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இன்டர்வியூக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகேவா? ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்னன்னு பாருங்க. டெஸ்டிங் த அப்ளிகேஷன் பை நோவிங் த இன்டர்னல் கோடு. அதாவது டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனை பத்தி அது ரிலேட்டடான இன்டர்னல் கோட்ஸ், அதாவது அதை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண கோடிங்ஸ் எல்லாமே இந்த டெஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சு அவர் டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அததான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட அப்படியே ஆப்போசிட்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பண்ற டெஸ்டருக்கு வந்து அந்த அப்ளிகேஷனோட கோடு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஆனா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்றது அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டெஸ்டருக்கு அதை பத்தின கோடிங்ஸ் எதுவுமே தெரியணுன்ற அவசியமே கிடையாது. இதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் கிரே பாக்ஸ் டெஸ்டிங். கிரே பாக்ஸ் டெஸ்டிங்னா என்னன்னா, இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஒயிட் பாக்ஸ் அண்ட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்ல நமக்கு வந்து கோடிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்ல தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுதான் கிரே பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்றோம். அதாவது அந்த அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்றப்போ நமக்கு கோடிங் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதோட இன்டர்னல் கோடிங் தெரியாட்டாலும் பரவாயில்ல, 2யுமே பண்றது தான் கிரே பாக்ஸ் டெஸ்டிங். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டெஸ்ட் செனரியோ. ஓகேவா? டெஸ்ட் செனாரியோ அப்படின்னா இட் கிவ்ஸ் த ஐடியா வாட் டு டெஸ்ட். அதாவது இப்ப வந்துட்டு நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போறோம். இப்ப நான் அமேசான்ல வந்துட்டு எந்த பேஜ் நான் டெஸ்ட் பண்ண போறேன், ஹோம் பேஜை டெஸ்ட் பண்ண போறேனா, இல்லைன்னா நான் அதுல வந்து ஒரு சர்ச்சிங் கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன எதிர்பார்க்கிறேனோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜஸையுமே, இப்ப எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா அந்த பேஜுக்கு போகும். சோ நான் அந்த பேஜ டெஸ்ட் பண்ண போறேனா, இந்த மாதிரி நான் என்ன பேஜ டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற ஐடியாஸ் குடுக்குறது எல்லாமே இந்த டெஸ்ட் செனரியோவ தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டெஸ்ட் கேஸ். டெஸ்ட் கேஸ் அப்படின்னா இட் கிவ்ஸ் த ஐடியா ஹவு டு டெஸ்ட். இட் கிவ்ஸ் த ஐடியா ஹவு டு டெஸ்ட் அப்படின்றப்போ நான் வந்து ஒரு ஹோம் பேஜ்ல வந்து எந்த இடத்துலலாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஹோம் பேஜ்ல எனக்கு வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு லாகின் பேஜ் இருக்கும். லாகின் பேஜ்ல என்ன இருக்கும், யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும், அதை லாகின் பண்ண சொல்லும். இந்த மாதிரி நான் எந்த இடத்துல எப்படி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன், யூசர் நேம்ல டெஸ்ட் பண்ணனா, பாஸ்வேர்ட்ல டெஸ்ட் பண்ணனா, லாகின் பேஜ்ல டெஸ்ட் பண்ண சாரி லாகின் பட்டன்ல டெஸ்ட் பண்ணனா, இந்த மாதிரி நம்ம செக் பண்றது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் செனரியோனா என்னென்ன பேஜஸ்ல நம்ம டெஸ்ட் பண்ண போறோமோ அது டெஸ்ட் செனரியோ. ஆனா ஒரு பேஜ சூஸ் பண்ணி அதுல எந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ண போறோம், நம்மளோட டெஸ்ட் கேஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஐடியாஸ குடுக்கறது தான் இந்த டெஸ்ட் கேஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.